உலகம் இயங்குவதற்கு எப்படி பஞ்சபூதங்கள் அவசியமோ, உலகம் இயங்குவதற்கு பஞ்சபூதங்கள் பிரதானம். இதுல ஒரு தத்துவம் ஆகாய தத்துவத்தை தவிர மற்ற 4 தத்துவங்களும் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று. அதனாலதான் என்ன தெரியல, நம்ம ஆளுக இந்த 4 தத்துவத்துக்கு மட்டும்தான் ராசி கட்டத்திலே இடம் போட்டாங்க. நெருப்பு, நிலம், காற்று, நீர், மறுபடியும் நெருப்புக்கு வந்துடும். இதுதான் உண்மையான நிலை. அப்போ எப்படி உலகம் பஞ்சபூதங்களால் இயங்குகிறதோ அதை மனசுல வச்சுதான் ஜோதிடம் பஞ்ச அங்கத்தால் இயங்கும் அப்படின்னு சொல்லி பஞ்ச அங்கத்தை கொடுத்தாங்க. பஞ்சாங்கம் தான் ஜோதிடத்தை இயக்கும் அப்படின்னு. இப்ப நம்ம வர வர என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, இது எங்க தப்பு நடந்ததுன்னு கேட்டா, ஜோதிடம் மாறுபடுவதற்கு எங்க தப்பு நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 5வது படிக்கும் போது நீங்க தமிழை நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருவீங்க. அப்புறம் நீங்க 6வது போகணும், படிச்சு பழகியாச்சு. அந்த கண்டிஷன்ல நம்ம ஜோதிடர்கள் மாறிட்டோம், நம்ம தெரிஞ்சுட்டோம் மாறிட்டோம். ஆனா படிப்பு அப்படி இல்லை. 7 PhD அடுத்து 8வது PhD யோசனை பண்றோம். அப்போ இந்த பஞ்சங்கங்கள் கிழமை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகன் எதற்காக பிறக்கின்றான் என்பதை கிழமையை தவிர வேறு எதையும் வச்சு முடிவு பண்ணவே முடியாது. 100% கிழமை மட்டுமே ஜாதகனுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை 100% முடிவு செய்யும். மண் தத்துவம் காரகன், அந்த கிழமைக்கு காரகன் குரு. அடுத்தது அது படைத்தல் நிலை, 5 தொழில படைத்தல். அடுத்தது காத்தல், நீர், திதி. இதுக்கு யாரு காரகக்கோள்னா சுக்கிரனும் சந்திரனும். காத்தல் யாருங்க, என்ன தத்துவம் பஞ்சாங்கங்கள்ல? திதி. தமிழ் வார்த்தைகள்ல எப்படி அம்மானா ஒரு புனிதமான சொல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அது மாதிரி ஜோதிடத்தில், ஒட்டுமொத்த ஜோதிடத்தில் ஒரு புனிதமான சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா திதி தான். புனிதமான ஒட்டுமொத்த ஜோதிடத்திலேயே புனிதமானதுன்னா திதி தான். அதனாலதான் நீர் தத்துவம். காத்தல், திதியை பிடிச்சவன் கெட்டு போகவே மாட்டான், திதியினுடைய அதிதேவதை வணங்குறவன் கெட்டு போகவே மாட்டான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை திதி சொல்லியம்னு சொல்லி வேற என்னென்னமோ பேசி எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போயிட்டோம். அதுதான் விஷயம். அதை 16 நாள் 8 நாள் 10 நாள் கொண்டு போயிட்டோம். அப்போ சரி வாங்க வரவேற்கிறோம். சரி வாங்க வாழ்த்துக்கள். ஓகேங்களா? படைத்தல், காத்தல், தீமைகளை அழித்தல். தீமைகளை அழித்தல் தான் நட்சத்திரம், நெருப்பு. ஓகேங்களா? இது கொஞ்சம் பெருசா கொண்டு போகணும். நான் அப்படியே லைட்டா தொட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லைங்க. கிழமையினுடைய அதிதேவதைகள் பிரம்மாவும் சரஸ்வதியும், திதியினுடைய அதிதேவதைகள் மகாவிஷ்ணுவும் லட்சுமியும், நட்சத்திரத்தினுடைய நெருப்பினுடைய அதிதேவதைகள் ருத்ரனும் பார்வதியும். அடுத்தது நாமயோகம், காற்று, காரகக்கோள் புதன், நட்சத்திரத்துக்கு காரகக்கோள் செவ்வாய், மகேஸ்வரனும் மகேஸ்வரியும், கரணம் சதாசிவனும் பார்வதியும், ஆகாயம். இந்த 5 அங்கங்கள் தான் ஜோதிடத்தை இயக்குகிறது. இந்த 5ம், அதாவது ஒரு கோள் ஜாதகன் எதற்காக பிறக்கின்றான் என்பதை கிழமையும், அவனுடைய சிறப்புகள் என்ன, அவன் எப்படி காப்பாற்றப்படுகிறான் என்பதை திதியும், அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எப்படி தாங்கி முன்னேறான்ங்கிறதை நட்சத்திரமும், அவனுக்கு வரக்கூடிய சிறப்புகள் எல்லாம் என்ன என்பதை நாமயோகமும், அவன் பிறந்ததிலிருந்து இறுதி வரை அவனுடைய ஒவ்வொரு செயலும் எப்படி முடிவடைகிறது என்பதை காரணம் எப்படிங்க, ஒரு செயலை தொடங்கினா அது எப்படி முடிவடைகிறதுங்கிறது தான் காரணம். அதுக்காக வேண்டி இந்த நிலையிலெல்லாம் கிடையாது. மரணத்துடைய நன்மை இறுதித்தன்மை, ஆகாயம். ராசி கட்டத்திலேயே ஆகாயத்துக்கு இடம் கிடையாது. அதை தான் காரணம் தப்பினால் மரணம்னாங்க நமது முன்னோர்கள். நான் ஒரு 10 வயசுலேயே ஜோதிடத்துக்குள் இருக்கேன். என்னுடைய பெரியப்பாவும்
என்னுடைய தந்தையார் ஜோதிடம். அன்றைக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்க வந்தாங்கன்னா இன்னொன்று கரணத்தான் பார்ப்பாங்க. இப்போ 10 கரணமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, மலம்பில் போடுங்க, மசால் போடுங்கன்னாங்க. அப்படியே கொஞ்ச நாள் மாறிச்சு, பட்டுப்பூச்சி போடுங்க, கரும்பு போடுங்கன்னு மாறிச்சு. இப்போ அப்படியே மாறி மாறி என்னாச்சு, கோழிக்கடை வைங்க, ஆட்டுக்கடை வைங்கன்னு வந்துச்சு. இப்போ எங்கேயோ வேற எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா காலம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, தன்மைகளும் மாறிடுச்சு, சூழ்நிலைகளும் மாறிடுச்சு. ஜோதிடம் எங்கேயாவது மாறிடுச்சுன்னா இல்லவே இல்லை. ஏன் ஜோதிடம் மாறல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனன ஜாதகத்திற்கு பராசர மகரிஷி சொல்லப்பட்ட விதிகள் வேற. ஜனன ஜாதகத்திற்கு பராசர மகரிஷி சொல்லப்பட்ட விதிகள் வேற. பிரச்சனை ஜாதகம், அதாவது ஜாதகம் இல்லாம வரக்கூடிய நபர் பிரச்சனை ஜாதகம், அதான் பிரசன்ன ஜாதகம் நம்ம சொல்றது. பிரசன்ன ஜாதகத்திற்கு வராகி மிகிரர் சொல்ற விதிகள் வேற. அப்போ இது வேற சப்ஜெக்ட், அது வேற சப்ஜெக்ட். இதுல எது ஈஸியான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, வராகி மிகிரர் சொன்ன சப்ஜெக்ட் ஈஸியான சப்ஜெக்ட். ஆட்சி, உச்சம், நீஷம், நட்பு, பகை, இதெல்லாம் யாரு சொல்றதுங்க? வராகி மிகிரரால் பிரசன்ன ஜாதகத்திற்காக தரப்பட்டது. இது வந்து ஈஸியா இருக்கு, அதனால என்ன பண்ணாமோ ஈஸியா இருக்குன்னு எடுத்துட்டோம். இதுதான் உண்மை. நீங்க தசாபுத்திக்குள்ளேயே போயிட்டா நாம விம்சோத்திரியை மட்டும்தான் பார்க்கணும். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி, கோளடிவுகள் எங்கே இருந்தாலும் சரி, சுக்கிர திசைக்கு அடுத்தது சூரிய திசை தான். அந்த சூரிய திசை 6 வருஷம் தான்.